அனைவரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அற்புதமான சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக வந்து மக்களாகிய நாங்கள் நின்று உரிமையோடு நாங்கள் உம்மிடத்தில் எங்கள் கோரிக்கைகளை வைக்க, ஜெபங்களை ஏறெடுக்க, கேட்டு பெற்றுக்கொள்ள இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொண்டு பண்ணி தந்திருக்கிறீர். ஜெபிக்க சொல்லியிருக்கிறீர், இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லியிருக்கிறீர். எங்களுக்கு உம்மோடு இருக்கிற உறவின் ஒரு பெரிய அடையாளமாக இந்த ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபம் என்கிற ஸ்லாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. வெறும் எங்களுடைய தேவைகளுக்காக அல்ல, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தரிசனம், நோக்கம், உம்முடைய சித்தம், இந்த பூமியை குறித்து, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய அநாதி தீர்மான திட்டங்கள், இவைகளை நாங்கள் கண்டு அவைகளை புரிந்து கொண்டு அவைகளை ஜெபித்து அவைகள் நிறைவேறுவதற்கான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதித்தலும், இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தூரத்தில் இருந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதித்தலும், ஜெபிக்க எங்களுக்கு போதித்து நடத்தும், வழிகாட்டும். அதன் மூலமாக எங்களில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட, உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய சித்தம் நிறைவேற கர்த்தாவே இந்த ஜெபங்கள் வழிவகுக்கட்டும். உமக்கு எல்லா ஸ்தோத்திரத்தையும் துதியும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்ம உட்காருவோம். 85வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஜெப வேளையிலே நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது ஒரு மெத்தட் ப்ரேயரில். ஜெபம்ங்கும்போது நிறைய பேருக்கு என்ன ஆகிடுது, நான் மறுபடியும் இது சொல்கிறேன். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஏதோ சின்ன வயசில் சில ஜெபங்களை கற்றுக்கொண்டார்கள், ஒரு 5-6 லைனை சொல்லி கொடுத்துட்டாங்க. அதையே நம்ம வாழ்க்கை முழுதும் ஜெபம் பண்ணி முடிச்சிடறோம். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நிறைய தடவை. நிறைய பேர் இந்த ஜெபத்தை மேம்படுத்த ஒரு முயற்சியில் இறங்குறதில்லை, ஜெப வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு பெரிய முயற்சியில் இறங்குவதில்லை. எல்லாத்த போல் இதை கற்றுக்கணும். எல்லாமே கற்றுக்கிட்டால் தான் நல்லா வரும். ஜெபம் கூட கற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால தான் சீஷர்கள் கேட்டார்கள், ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அப்படி கேட்குறாங்களா, ஜெபிக்க கற்றுத்தாரான்னு? கேட்குற மாதிரி தெரியல. நிறைய இடத்துல கற்றுத்தர்றதும் இல்லை நிறைய பேர். அப்போ சபைக்கு அது ஒரு பொறுப்பாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஜெபத்தை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டியது சபையினுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. அதனால தான் இங்கே கூடி வந்திருக்கிறோம், ஜெபிக்கும்படியாக. வெறும் ஜெபிக்கிறதுக்கு இல்லை, ஜெபத்தை கற்றுத்தருவதற்கு. வசனத்தை பயன்படுத்தி ஏன் ஜெபிக்கிறோன்னா, இல்லைன்னா நம்முடைய தேவைகள் தான் நம்ம முன்னால் பெருசாக தெரியும். வசனத்தை மையப்படுத்தலைன்னா நம்ம தேவை, நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் உலகம், என்னுடைய சுற்று வட்டாரம், அதுதான் எனக்கு தெரியும். என்னுடைய தேவைகள் இவைகள் தான் பெருசாக தெரியும். உலகமே நம்ம பற்றி அல்ல. எல்லாமே இந்த பூமியில் வாழ்க்கிற வாழ்க்கையே எல்லாம் நம்ம பற்றின்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தால் எப்படி அது இல்லையா? அது நம்மை பற்றி அல்ல. நாம் ஒரு பெரிய கடவுளுடைய பிளானில் ஒரு அங்கமாக இருக்கிறோம், அவ்வளோதான். நாம் அதில் ஒரு அங்கம். எல்லாம் நம்ம பற்றி அல்ல, எல்லாம் கடவுளை பற்றியது. அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய ஆலோசனை, அவர் இந்த பூமியில் நடப்பிக்க வேண்டிய காரியங்களை குறித்து அவர் எண்ணி வைத்திருக்கிற காரியங்கள், நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள், இதெல்லாம் அதில் இருக்குது. அப்போ அதனால தான் வெறும் நம்ம தேவைகளை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை தாண்டி, இந்த குறுகிய வட்டாரத்தை தாண்டி வெளியே போய் தேவனுடைய இருதயம், தேவனுடைய திட்டம், நோக்கம், இவைகளை நாம் காண வேண்டும். பைபிள் இல்லாமல் வசனத்தை பார்க்காம ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் தேவை தான் தெரியும். வேத வசனத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த எல்லை வட்டாரத்துக்கு வெளியே வந்துடுவீங்க. கடவுளுடைய உள்ளம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கடவுள் என்ன காரியங்களை சொல்கிறார். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம மறந்துடுறதில்லை. கர்த்தர் நம்ம தேவைகள் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, கர்த்தரும் சொல்லலை. அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுடைய தேவையிலையும் அதிலே வந்துடும். அதில் ஏன்னா அந்த பெரிய பிளானில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க.
இப்போ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் காண பதிலையும் அங்கே தான் வச்சுருக்காரு. அதற்கான மருந்தையும் இங்கே தான் வச்சுருக்காரு. அதுவும் வெளியே வந்துடும். அதனால தான் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறோம். ஓகே. ஸோ இதில் சங்கீதத்தை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, சங்கீதங்கள்லாம் எழுதப்படும் போது முக்கால்வாசி ஜபங்களாக எழுதப்பட்டது, தேவனிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜபங்கள். அதனால் ஜபிக்கிறதுக்கு பயிற்சி வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. அதனால தான் அதை பயன்படுத்துகிறோம். 85வது சங்கீதத்தை நாம் போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். இது 2 வாரத்தில் முடிக்கலன்னு நான் நினச்சேன். முடிக்க முடியாது போல, 3 வாரம் ஆகிடும் போல இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இந்த ஜபத்தினுடைய வசனங்களை பார்த்திங்கன்னா 13 வசனங்கள் இருக்குது. இதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். எப்போவுமே இப்படி வசனத்தை மொத்தமாக பார்த்தா ஒன்றும் புரியாது. கொஞ்சம் எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சுக்கிறது நல்லது. அதனால தான் போதனை ரொம்ப அவசியம். நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் ஒரு இங்கிலீஷ் பைபிள் இருக்குது இல்லையா, அதில் போனீங்கன்னா நல்லா அழகாக பிரிக்கிறாங்க. சில நேரத்தில் அவங்க பிரிக்கிறது நமக்கு உதவுது. எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1 முதல் 3 முதல் பகுதி, அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விடுவாங்க. 4 முதல் 7 2ஆம் பகுதி, அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விடுவாங்க. 8 9 3ஆவது பகுதி, அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு 10லேருந்து 13 வரை 4ஆவது பகுதி. டபுள் ஸ்பேஸ் தான் இண்டிகேஷன். அங்கே இந்த பேராகிராஃப் இங்கே முடியுது, அடுத்த பேராகிராஃப். ஏன் 4ஆக பிரிக்கப்படுகிறது? ஏன் 4ஆக பிரிக்கப்படுகிறதுனா, இந்த ஜபம் எந்த கான்டெக்ஸ்டில் செய்யப்பட்ட ஜபம் என்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்போ புரியும் உங்களுக்கு ஏன் 4ஆக பிரிக்கிறாங்க. கான்டெக்ஸ்ட் என்ன, சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், தெளிவாக இங்கே சொல்லப்படலை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை வைத்து யூகிப்பது என்னவென்றால், நிறைய பேர் யூகிக்கிறது என்னென்னா, பாபிலோனிய சிறை இருப்பு முடிஞ்ச உடனே ஜனங்கள் திரும்பி சைரஸ் என்கிற மன்னர் திருப்பி அனுப்புகிறாரு. அவங்க செலவுகள்லாம் காசெல்லாம் கொடுக்குறாரு, திருப்பி அனுப்புகிறாரு. திரும்பி தேவாலயத்தை திருப்பி கட்டுறாங்க. பட்டணத்தின் மதில்களை திருப்பி கட்டி கேட்டெல்லாம் திரும்பி போடலான்னு பார்த்தா, அது கட்டினதை ஒருத்தன் இடித்து போட்டுடுறாங்க சிலர் எதிரிகள். இவங்க பண்ணுறது பிடிக்கல அவங்களுக்கு. திருப்பி வந்துட்டாங்க, எல்லாத்தையும் ரீக்ளைம் பண்ணுறாங்கன்னு பிடிக்கல. மதில் சுவரெல்லாம் இடித்து போட்டு அந்த வாசல்களை எரித்து போடுறாங்க. அப்போ சில எதிர்ப்புகளை திருப்பி வந்தது பெரிய சந்தோஷம். ஏன்னா 70 வருஷம் சிறையிருப்பிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த எதிர்ப்பு வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு மன சோர்வு ஏற்படுகிறது, டிஸ்கரேஜ்மெண்ட். அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் மத்தியில் அந்த சூழ்நிலையில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிலர் அதுதான் சொல்கிறாங்க. அப்படி அந்த சூழ்நிலையில் எழுதப்படாவிட்டாலும் கூட ஒன்று நிச்சயம், ஒரு டிஸ்கரேஜ்டு சிச்சுவேஷனில், ஒரு மனசோர்வுற்ற நிலையில் இருக்கிற மக்களுக்காக அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்பது நிச்சயம். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு எழுதப்பட்டதுன்னு ஒருவேளை நிச்சயம் இல்லைன்னா கூட, மனசோர்வு அப்படின்னு வந்துட்ட பிறகு அதிலேருந்து விடுபடுவதற்காக ஜபிக்கப்பட்ட ஜபம். அதில் 4 காரியங்கள் பண்ண வேணும் அப்படின்றத இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. 4 காரியங்கள் பண்ணணும். மனசோர்வு நம்ம எல்லாருக்கும் வர்றது தானே. அது வாழ்க்கையில் நமக்கு கூட சில நேரத்தில் காரியங்கள் ரொம்ப ஜோராக போகுது. நம்ம நல்ல எழுதியான்னு இதனால் கத்தரை துதிக்கிறோம், ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். அப்புறம் திடீர்னு அவ்வளோ நல்லா போல சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது இல்லையா. இந்த பிரச்சனைகள் ஏற்படும்போது சோர்ந்து போயிடுறோம். அப்போ என்ன பண்ணுறது? சோர்ந்து போகும்போது என்ன பண்ணணுங்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ், 4 படிகள் இங்கே போதிக்கப்படுகிறது. முதல் படி 1லேருந்து 3 வசனம், அதனால தான் அந்த 4ஆக பிரிக்கிறாங்க. 2வது படி 4லேருந்து 7, 3வது 8 9, 4வது 10லேருந்து 13. 4 காரியங்களே செய்ய வேணும் என்கிறது தான் இந்த சங்கீதத்தினுடைய கருத்து. அதை வச்சு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? தற்காலிக சூழ்நிலையிலேயே எதுவுமே நல்லா போல, எதிர்காலமும் ஒன்றும் ஒளிமயமாக தெரியவில்லை, எதுவும் நல்லா போகுங்கிற ஒரு நம்பிக்கையில் அற்ற ஒரு நிலையில் இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கும் வருங்காலத்தில் என்ன நடக்குன்னு பார்க்குறதும் ஒன்றும் யூஸ்லெஸ் மாதிரி தெரியுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போது நடக்கிறத பார்க்கக்கூடாது, வருங்காலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா 2ம் தான் ஒரே இருண்டு கிடக்குது, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்குது. அதை பார்த்து திருப்பி திருப்பி அதை பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணோம்? விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் என்ன பண்ணோம்? பின்னோக்கி பார்க்க வேண்டும். பின்னோக்கி பார்க்குறதுனா இப்படி சொல்லலாம், நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் முந்தைய காலத்தில்.
அதையெல்லாம் நினைவு கூறலாம். எண்ணி பார்னி பெற்ற பாக்கியங்கள்னு பாடுறோம் இல்லையா? ஜெபிக்கும்போது இன்றைக்கி துதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட இன்றைக்கி ஆண்டவருக்கு துதி செலுத்துறதுக்குன்னு ஒன்றும் பிரமாதமாக நடக்கலை, எதிர்காலமும் ஒன்றும் பிரமாதமாக தெரியலனா கூட ஏற்கனவே நடந்த காரியங்களை நினைவு கூர்ந்து அவைகளுக்காக கர்த்தரை துதிக்கலாம். அப்படியே எதுவுமே நல்ல காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா கூட நீங்கள் மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா குறைந்தது 2 காரியங்கள் நடந்திருக்குது இல்லையா? அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் பாருங்கள். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, சிறையிருப்பை திருப்பினீர். அதனால தான் சிறையிருப்புக்கு பிறகு திரும்பி வந்த பிறகு ஏற்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று சொல்கிறாங்க. அந்த முதல் வசனத்தினால தான் சிறையிருப்பை திருப்பினீர்ன்றதுனால. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தையெல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தை நெரிச்சலை விட்டு திருப்பினீர். அதாவது 2 காரியத்தை குறிப்பிடுறாங்க இங்கே. ஒன்று, ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து பாவத்தையெல்லாம் மூடினாராம். 2வது, உக்கிரத்தையெல்லாம் அடக்கிட்டு கோபத்தை எரிச்சலை விட்டு திரும்பினீர். அப்போ இவங்க பயங்கரமாக பாவம் செஞ்சுருக்கிறாங்க, பல குறைகள் இவர்கள் மேலே. செய்த அக்கிரமம் தாங்க முடியாமல் தண்டனை, இந்த சிறையிருப்பே ஒரு பனிஷ்மெண்ட்டு தான், அது நிமித்தமாக தான் போனாங்க. இப்போ திருப்பி வந்தோடனே அவங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்துடுச்சு, ஆஹா கடவுள் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார், அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். ஏன்னா இப்போ பிரமாதமாக திருப்பி வந்திருக்கிறோமே, ஒரு தேவன் அறியாத ஒரு மன்னன் இதுக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார், பாதுகாப்பும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். திருப்பி வந்துட்டோமே, இப்போ கடவுள் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. நம்ம மேலே கோபமாக இருந்தார், இப்போ அந்த கோபத்தை விட்டு திரும்பினார். இது 2 பெரிய ரெண்டும் கிறிஸ்தவ உபதேசத்தின் 2 மாபெரும் உபதேசங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. போன வாரம் அதை சொன்னேன், அது லைட்டாக திரும்ப தொடர்றேன் நான். ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியங்கள். 1, த டாக்ட்ரின் ஆஃப் அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட்னா பாவ நிவாரணம். பாவ நிவாரணம்னா அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறது, பாவத்தையெல்லாம் மூடுறது. அட்டோன்மெண்ட்ன்றது ஒன்மெண்ட்னு அர்த்தம். அதாவது 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒன்றா சேர்க்கறது. மனிதனும் தேவனும் பிரிஞ்சிருக்கிறாங்க, நடுவில் ஒரு சுவர் உண்டாயிடுச்சு, பாவம் சேர முடியாத நிலைமை பாவத்தின் நிமித்தமாக. அந்த பாவத்தை அகற்றிவிட்டு 2 பேரையும் ஒன்றா சேர்க்கிறார், அது அட்டோன்மெண்ட். அப்போ இந்த பாவ மன்னிப்பு அது ஒன்று நடக்குது, அது ஒரு பெரிய உபதேசம் இல்லையா? 2வது, உக்கிரத்தையெல்லாம் அடக்கி கொண்டு கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். அப்படின்னா கோபமாக இருந்திருக்கிறாரு, எரிச்சலாக இருந்திருக்கிறாரு, உக்கிரத்தோடு இருந்திருக்கிறாரு, அதெல்லாம் விட்டு திரும்பிட்டார். அப்படின்னா தேவன் இன்னொரு காரியத்தையும் செய்திருக்கார், வெறும் பாவத்தை மன்னிக்கல, இந்த பாவ நிவாரணத்தின் மூலமாக அவருக்கு ஏதோ ஒன்று செய்யப்பட்டது. இந்த இயேசு சிலுவையில் செய்ததை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க அங்கே ஒரு காரியம் தான் நடந்தது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறது. அங்கே ஏன் மறிச்சார்னா ஏன் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக. அங்கே அவருக்கு ஒன்றும் செய்யலை, நமக்கு தான் எல்லாம் செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நமக்கு ஒரு காரியம் செய்யப்பட்டது, அவருக்கு இன்னொரு காரியம் செய்யப்பட்டது. நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது, அவருக்கு அவருடைய உக்கிரம் நீங்கும்படியாக, அவருடைய கோபம் எரிச்சலும் நீங்கும்படியாக ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கிறது. இங்கிலீஷில் அதுதான் ப்ரொபிசியேஷன் சொல்லுவாங்க. தேவனுடைய நியாயமான நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகிறது. அந்த நிபந்தனை என்ன? பாவத்தை சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுன்றது தான் கர்த்தருடைய கட்டளை. அது நிறைவேற்றப்படாமல் பாவம் மன்னிக்கப்பட முடியாது, அது நிறைவேற்றப்படணும். அப்போ அதை யார் செய்கிறது? அவருடைய நியாயமான கோரிக்கை, அவருடைய நியாயமான நிபந்தனையை நிறைவேற்றணுமே, ரைச்சஸ் டிமாண்ட்ஸ், அதையும் சிலுவை பண்ணுகிறது. இப்போ தேவன் நம்ம மேலே கோபமாக இல்லை, நம்மை தயவுடன் காண்கிறார். நான் நினைக்கிறேன் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடந்தில்லைன்னா கூட, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது, தேவன் என் மேலே கோபமாக இல்லை, என் மேலே தயை காண்பிக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிப்பிக்க கடவர் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அது மாதிரி அவருடைய முகத்தை நம்ம மீது பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கிறார். இயேசுவை விட்டு முகத்தை திருப்பிக்கிட்டார். பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடையவர் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்த போது கண்ணை திருப்பிக்கிட்டார் அந்த பக்கம். அவரை பார்க்கல, சாக விட்டார். ஆனால்
நம்ம இப்பொழுது பார்க்கிறார். இப்போ யாரை பார்த்தும் முகத்தை திருப்பிக்கிறது இல்லை, நம்ம பார்க்கிறார், நம்மை தயவாக அவர் காண்கிறார். இந்த ரெண்டு காரியமே அவர் துதிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒன்று பாவ மன்னிப்பு, இன்னொன்று தேவன் என் மேலே கோபமாக இல்லை, என் மேலே தயவாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார் என்கிறது கர்த்தரை துதிப்பதற்கான ரெண்டு பிரமாதமான காரணங்கள். வேறு எந்த நன்மையுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலனா கூட இந்த ரெண்டு நன்மை நடந்திருக்குது. இந்த ரெண்டு நன்மைகளை எவரும் உங்கள்கிட்ட எடுத்து போட முடியாது, எவரும் உங்கள்கிட்ட பிடிங்கி போடணும். உங்கள் பாவ மன்னிப்பை இந்த உலகத்தில் எவரும் கேன்சல் பண்ண முடியாது. தேவன் உங்கள் மேலே தயவாக இருக்கிறாருன்ற அந்த நிலையை யாரும் மாற்றி அமைக்க முடியாது, எவரும் பண்ண முடியாது. பிசாசு நாள்தோறும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறான். பிதாவின் சமூகத்தில் போயிட்டு உங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆனால் விரட்டி அடிக்கப்படுறான் அங்கேருந்து. நம்ம மேலே வர்ற குற்றங்களை அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது, நம்ம தயவாக தான் பார்க்குறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது பெரிய பாக்கியம்னு? நம்ம கொஞ்சம் நேரம் கர்த்தரை எது காசோம் ஜெபம் ஆரம்பிக்கும் போதே சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பல சூழ்நிலைகள் ஜெபம் பண்ண வந்தேன் அப்படின்னா அதை விடுங்க, பல சூழ்நிலைகளை விடுங்க, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையை விடுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நினச்சி பாருங்கள். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், தேவ கிருபை உங்கள் மேலே இருக்குது, தேவ தயவு உங்களுக்கு கிடச்சிருக்குதுன்றதை நினச்சி பாருங்கள். துதிங்க கர்த்தரை, அப்படி ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்தாலே உங்கள் சோர்வுகள் மூலமாக உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிற பிசாசு ஓடிப்போவான். இதுவே அவனை விரட்டிடும். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க விரும்புங்க? துதிங்க கர்த்தரை. இன்றைக்கி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவருடைய தயவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியங்களை எங்களுக்கு அற்புதமாக நீ நடப்பித்திருக்கிறீர், செய்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை மன்னித்து இருக்கிறீர், எங்கள் அக்கிரமத்தையெல்லாம் கர்த்தாவே மன்னித்து பாவத்தையெல்லாம் மூடி இருக்கிறீர், உக்கிரத்தையெல்லாம் அடக்கி கொண்டு கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பி இருக்கிறீர். இந்த ரெண்டு காரியங்கள் எந்த மனுஷனாலும், எந்த சக்தியாலும், எந்த பிசாசானாலும் எங்களை விட்டு எடுத்து போட முடியாது. இதை மாற்றவே முடியாது. இது எங்கள் மீது எழுதப்பட்ட தீர்ப்பு. எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. தேவன் எங்கள் மீது கோபமாக இல்லை. தேவன் எங்களை தயவோடு பார்க்கிறார். தேவ தயவு எனக்கு உண்டாயிருக்கிறது, தேவ கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது. தேவனுடைய இரக்கத்தை பெற்றவன் நான். தேவன் தம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். தேவன் என்னை கனிவோடு பார்க்கிறார், தயவோடு பார்க்கிறார், என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் பார்க்கிறார். ஓ, என்ன அற்புதமான ஒரு காரியம் கர்த்தாவே, இதை நான் எண்ணி பார்க்கிறேன். எனக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் கூட நான் நினைக்கல, எதிர்காலத்தில் நான் சந்திக்க போகிற காரியங்களையும் நினைக்கல, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய பிரச்சனைகளை நினைக்கல. இந்த ரெண்டு மாபெரும் நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். எவரும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடாத ரெண்டு அற்புதமான காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கிறீர். பாவ மன்னிப்பையும் தேவ தயவு, தேவ கிருபையும் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீர். அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத காரியம் இந்த ரெண்டு காரியமும், எந்த மனுஷனங்களிலிருந்து எடுத்து போட முடியாத காரியம் இந்த ரெண்டு காரியங்களும். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத, எந்த மனுஷனும் எடுத்து போட முடியாதமான இந்த ரெண்டு காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தினந்தோறும் அதை நினைத்து நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் கர்த்தாவே. நீர் என் தேவன், என் ஆண்டவர். உம்மை துதிப்பேன். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சோர்வு நேரத்தில் சோர்வை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க. சோர்வு இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அவர் ஆண்டவரே இல்லை. நீங்கள் சொல்லாமலே அவருக்கு தெரியும். அந்த சோர்வு நேரத்தில் நீங்கள் எப்படி விசுவாசத்தில் நிற்கிறீங்கன்னு அதை காமிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சத்துரு சொல்கிறான், இப்போ நல்லா சோர்ந்து போக வேண்டிய நேரம், மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்க, பாட்டே பாடாத, ஸ்தோத்திரமே வாயிலேருந்து வரக்கூடாது, இப்போ துதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, பேசாமல் இருக்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை, துதிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு காரியங்கள் இருக்குது, அதுக்காக நான் துதிக்காம விட மாட்டேன். கர்த்தரை நான் துதித்தே ஆவேன், என்றென்றைக்கும் துதிப்பேன், இரவும் பகலும் துதிப்பேன் இந்த ரெண்டு காரியங்களுக்காக. ஏன்னா இந்த ரெண்டு காரியம் மாறவே மாறாது. எவரும் தர முடியாத காரியம், எவரும் எடுத்து போட முடியாத காரியம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார்.
அப்படின்னு சொன்ன உடனே சத்துரு தோற்கடிக்கப்படுறான் பாருங்க. நம்முடைய சூழ்நிலையில் வச்சு நம்மளை கீழே தள்ளி தோற்கடிக்க பார்க்குறான். அவனை தோற்கடிக்கிறது தான் ஜெபம். இந்த துதியை கேட்ட உடனே அவன் ஓடுறான். துதியை கேட்ட உடனே மதில் சுவர்கள் விழுந்தது போல துதியை கேட்ட உடனே அவனுடைய தோல்வி அங்கே உண்டாகிறது. ஆமென். இப்படி தான் அப்ரோச் பண்ணுங்க, ஜெபத்தை இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். சரி, ரெண்டாவது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வரும் எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இந்த ரெண்டாவது பகுதியில் ரெண்டாவது காரியம் ஒன்று செய்யணும். முதல்ல என்ன பண்ணணும்? சோர்வாக இருந்தால் பின்னோக்கி பார்க்கணும். ரெண்டாவது ஜெபிக்கணும். அதான் நடக்குது இங்கே. ஒரு ஜெபம் பண்ணுறான். முதல்ல பின்னோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். ரெண்டாவது ஜெபிக்கிறாங்க. இங்கே தேர் ப்ரேயிங் ஃபார் வாட்? எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? ரெண்டு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், 4ஆம் வசனம், அது ஒரு ஜெபம். எங்களை திரும்ப உயிர்ப்பியும், 6ஆம் வசனம். திருப்பி கொண்டு வாரும், திரும்ப உயிர்ப்பியும். இங்கிலீஷில் ரெஸ்டோர் அஸ் அகெயின், 4ஆம் வசனம். ரிவைவ் அஸ் அகெயின், 6ஆம் வசனம். திரும்பி கொண்டு வரோம்னா சிறையிருப்பிலேருந்து கொண்டு வந்துட்டாரு. ஆமாம், சிறையிருப்பிலேருந்து கொண்டு வந்துட்டார், உண்மை. பாபிலோனுக்கு போயிருந்தாங்க, இப்போ வந்துட்டாங்க, அது உண்மை. ஆனால் இவங்க உள்ளங்கள் திரும்பணும் ஆண்டவருக்கு நேராக. இவருடைய உள்ளங்கள் ஆண்டவரை விரும்பணும், நேசிக்கணும், ஆண்டவருக்காக வாழணுங்கிற ஒரு காரியம் வரணும். உள்ளத்தில் ஒரு மனம் திரும்புதல், மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. தேவனுடைய ஜனமாகிய நாங்கள் திரும்பி உம்மிடத்தில் வரணும் ஆண்டவரே. ஏதோ ஊர்லேருந்து வந்துட்டோம், பாபிலோன்லேருந்து சிறையிருப்பிலேருந்து வந்துட்டோம், ஆனால் எங்களுடைய உள்ளம் உம்மை விட்டு தூரமாக போயிருந்தது. அதனால தான் சிறையிருப்பே நடந்தது. எங்களுடைய உள்ளங்களை உமக்கு நேராக திருப்பும். என்னுடைய உள்ளங்களை உமக்கு நேராக திருப்பம்னு ஜெபம் பண்ணுறாங்க. அதுதான் ரெஸ்டோரேஷன், ரெஸ்டோர் அஸ் அகெயின் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. மறுபடியும் முன்ன இருந்த நிலைக்கு கொண்டு வரணும். பாருங்கள், நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக போகும்போது, கர்த்தர் கீழ்ப்படியாமல் போகும்போது இப்படி தான் இருந்தாங்க இவங்க. அதனால தான் சிறையிருப்பில் போனாங்க. அது தாங்க முடியாமல் என்னென்னா விக்கிர ஆராதனை போன்ற காரியங்களில் போயிட்டாங்க. ரொம்ப கடவுளுக்கு விரோதமாக போயிட்டாங்க. எப்படியெல்லாம் கர்த்தரை கனவீனம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. பண்ணி கடைசியில் சிறையிருப்பு 70 ஆண்டுகள் போக வேண்டியதாக போச்சு. பாவத்தின் மிகுதியினால்தான் அது நடந்தது பாருங்கள். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தினால் சிலர் பாருங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடுறாங்க. பாவத்தினால் ஈர்க்கப்பட்டு கடவுளை விட்டு தூரமாக போய் செய்யத்தக்கத காரியங்கள்லாம் செஞ்சு ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறாங்க இல்லையா? சில நேரம் கிறிஸ்தவ மக்கள் அப்படி பண்ணுறாங்க. அப்படி தூரமாக போகும்போது பல காரியங்களை இழந்துடுறோம், பல காரியங்களை இழந்து போயிடுறோம், நஷ்டப்பட்டு போயிடுறோம், கஷ்டப்பட்டு போயிடுறோம், வருஷங்களை இழந்துடுறோம், வருஷங்களை இழந்துடுறோம், பல நன்மைகளை இழந்துடுறோம், நல்ல காரியங்கள் பலதை இழந்துடுறோம். வாழ்க்கையில் ஏற்கனவே சம்பாதித்த ஆசீர்வாதங்களை இழந்துடுறோம். ஏன்னா கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டோம். அப்போ கஷ்டம் நிறைய பட்டுறோம். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு அருமையான பகுதி வருது. நான் போன வாரம் வாசித்து காமிச்சேன், திருப்பி வாசிக்காமல் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நல்ல கவனிங்க, வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அத்தனை வருஷம் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிக்காமல் போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாக போனதுனால வெட்டி கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் இதெல்லாம் வந்து பட்சித்து போட்டது. பாவம் வந்து பூச்சி வந்து வயலில் வந்து விளைந்து வர வேண்டிய எல்லா விளைச்சலி கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுது பாருங்கள். விவசாயி இதை விளைச்சல் எப்போ வரும்னு அதை நம்பி உட்காந்துட்டு இருக்கிறான். சாப்பிட்ணும் அதை வச்சு தான் உட்காந்துட்டு இருக்கிறான். அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஏன்னா இந்த பூச்சிகள்லாம் வந்துடுது. அது மாதிரி பாவத்தில் நம்ம போகும்போது இப்படி பெரிய நஷ்டம் உண்டாகிறது.
ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அப்படி அவைகள் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். நான் சொல்கிறேன், ரெஸ்டோர் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயம் ரெஸ்டோர் ஆகும்போது, இருதயம் கர்த்தர்கிட்ட திரும்பும்போது இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கிது. எத்தனையோ வருஷம் இழந்து போனதை, எத்தனையோ வருஷம் சம்பாதித்ததை ஒரு சில மாதத்தில் திரும்ப சம்பாதிக்க முடியும். எத்தனையோ வருஷங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்ததை நஷ்டப்படுத்தியாச்சு பாவத்தின் மூலமாக. ஒரு வினாடியில் கர்த்தர் அதை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தர முடியும். கர்த்தர் அற்புதமானவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது தருவென்றார். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சிறைப்பட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு சொல்கிறாரு. யோவேல் தீர்க்கதரிசி நிறைய பேர் சொல்கிறாங்க, சிறையிருப்புக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொல்கிறாரு, நஷ்டப்பட்டு போனதெல்லாம் நான் திருப்பி தந்துடுவேன் உனக்கு. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ நல்லா சாப்பிடுவேன், திருப்தியாக இருப்பேன், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க வெட்கப்பட்டு போவதில்லை? கர்த்தர் இழந்ததெல்லாம் திருப்பி தருவாரா? ஒருவேளை இழந்தவர்கள் நம்ம மத்தியில் இருக்கலாம், அல்லது தூரத்திலிருந்து நீ கேட்டுக்கொள்ளுகிறலாம். நான் சொல்லுகிறேன், திருப்பி தருகிற தேவன் இவர். மீட்புங்கிறது இழந்ததையெல்லாம் திருப்பி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அதான் மீட்பு. மீட்டு தர்றாரு. போய் நகையை அடமானம் வைக்கிறோம், அப்புறம் மீட்கிறோம்ல, அது மாதிரி தான். இழந்துட்டோம், அதை கர்த்தர் மீட்டு தர்றார். இழந்ததையெல்லாம் மீட்டு தருகிறார். நான் நினைக்கிறேன், இன்றைக்கு அப்படி எல்லாத்தையும் மீட்டு திரும்ப தருகிற நாளாய் அநேகருக்கு இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நான் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இழந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தருவார். இந்த வாக்கு தத்துவத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாயை திறந்து சொல்லுங்கள். இழந்து போனதையெல்லாம் பூச்சிகள் வந்து பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிக்கிற தேவன். ஓ உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. திரும்ப அளிக்கிற தேவன், இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்கிற தேவன், நஷ்டத்தை எல்லாம் லாபமாய் மாற்றி தருகிற தேவன், இழந்தவைகளெல்லாம் திரும்ப கொடுக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமாய் இவைகளை நீர் செய்கிறீர்கள், உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான உம்முடைய செயல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதமாக இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு நடப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. அற்புதமாக எங்களுக்கு செய்து தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான மாற்றங்களை ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் உம்மண்டையில் திரும்பட்டும், மனம் உம்மண்டையில் திரும்பட்டுங்க தாவே. தூரமாய் போனவர்கள் உம்மண்டையில் திரும்பட்டும், இழந்து போனதை திரும்ப பெறட்டுங்க தாவே. இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெறட்டும், திரும்ப பெறட்டும். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. மெய்யாகவே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய ஜனங்கள் நாங்கள், உம்முடைய ஜனங்கள் நாங்கள். எங்களுடைய குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை திரும்ப பண்ணுகிறவர் நீர். எங்கள் மனதை கூட திரும்ப பண்ணுகிறவர் நீர். மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறவர் நீர். நாங்கள் திரும்பும்போது எல்லாவற்றையும் திருப்புகிறீர் நீர். இழந்து போனதையெல்லாம் திரும்ப தருகிற அற்புதமான தேவன் நீர். உம்மை நம்புகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, 6ஆம் வசனம் திரும்ப உயிர்ப்பிக்க சொல்லி ஜெபம், ரிவைவ் பண்ண சொல்லி, உயிர்ப்பிக்க சொல்லி ஜெபம். உயிர்ப்பிக்கிறதுனா செத்துட்டா திரும்ப உயிரோட எழுப்புற மாதிரி. அது அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. செத்த ஒரு மனுஷனை திரும்ப உயிரோடு எழுப்புற மாதிரி. ஆவிக்குரியபடி நிறைய பேர் செத்து கிடக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிறையிருப்பை அப்படி தான் பார்க்குறாங்க, ஒரு சாவு மாதிரி பார்க்குறாங்க. அதை சிறையிருப்பில் போயிட்டு வந்திருக்கிறாங்க, செத்துட்டோம் நாங்கள் அப்படின்றாங்க. எங்களை திரும்ப உயிர்ப்பியும், மோடு இருக்கிற உறவை திரும்ப உயிர்ப்பியும், ஆவிக்குரிய விதத்தில் எங்களை உயிர்ப்பியும். முடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டோம், ஜீவனை விட்டு துண்டிக்கப்பட விட்டோம். இப்போ திரும்பி கனெக்ட் பண்ண ஆண்டவரே, ஜீவன் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அந்த ரிவைவலை பற்றியும் சில வார்த்தைகள் சொன்னேன். இன்றைக்கி திரும்பவும் அதை கொஞ்சம் வலியுறுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்கள். நிறைய சபையிலையும் எழுப்புதல் தேவை, ரிவைவல் தேவை. எழுப்புதல்னால் செத்ததை எழுப்புறது திரும்ப தேவை, சபைகளில் தேவை, உலகம் முழுக்க தேவைப்படுது. பாருங்கள், நிறைய இடங்களில் சபைகள்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க. எழுப்பப்படணும் திருப்பி. ஏன்னா ஜனங்க செத்து போயிட்டாங்க. ஜனங்களுக்குள்ள எந்த ஆவிக்குரிய ஜீவனம் இல்லை, யாரும் வர்றதில்லை. பெரிய இங்கிலாந்து தேசத்தில் போனால் பெரிய கத்தீட்ரல் மாதிரி இருக்குது சபை, அவ்வளோ அழகாக இருக்குது. 200-300 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கட்டடங்கள். அந்த பாதிரியார் 4 பேர் தான் வர்றாங்க சர்ச்சுக்கு. இவர் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அதனால் ஒரு 4-5 ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடை ரெண்ட்டுக்கு விட்டு அதுலேருந்து வர்ற காசை வச்சு தான் அவர் பொழைச்சிட்டு இருக்கிறார். எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா சபைகள் செத்து போயிடுச்சு. ஏன்னா ஜனங்கள் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க, யாரும் கேர் பண்ணுறதில்லை, வர்றதில்லை. அதை உயிர்ப்பிக்கணும். சபைகளில் சில நேரத்தில் ஏராளமான பேர் இருக்கும்போது அதில் கொஞ்சம் பேர் செத்தவர்கள் இருப்பாங்க, சும்மா வருவாங்க. ஏன்னா மனைவி சொல்லியிருக்கோம், நீ வரலன்னா நான் பாட்டுக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன், நான் மரியாதையே கோயிலுக்கு வரையா இல்லையா அப்படின்னு வந்திருப்பான் மனுஷன், இல்லையா? இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துருக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்னார், என் மனைவி சொன்னால் அந்த மாதிரி கார்லாம் ஓட்டுவாங்க மாதிரி சொன்னாலாம், கார் எடுத்துக்கிட்டு இப்போ நேரம் சர்ச்சுக்கு போகிறேன், நான் வர்றதுன்னா மரியாதையாக வாங்க, இல்லைன்னா போயிட்டு அப்படியே போயிடுவேன், நான் வரமாட்டேன் திரும்பி. மரியாதையாக வந்து ஏறி உட்காந்தார். அப்படி கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவரே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டார், ரட்சிக்கப்பட்டார். என்ன பண்ணுறது, சிலர் அந்த மாதிரி வர்றாங்க. அப்போ இவ்வளோ பெரிய சபையில் கூட சிலர் அந்த மாதிரி நிலையில் இருக்கலாம். அவர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், செத்த நிலையிலேருந்து உயிர் பெற வேண்டும். அதுதான் எழுப்புதல்னு தமிழில் சொல்கிறோம். எழுப்புதல்னு செத்தவங்களை எழுப்புறது தான் அது. எங்கெல்லாம் எழுப்புதல் நடக்குதோ அங்கெல்லாம் நடக்குது. ஆவிக்குரியபடி செத்தவர்கள் நிறைய பேர் உயிர் பெறுகிறார்கள். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல்னால் சும்மா ரிவைவல் மீட்டிங் வச்சுட்டு யாரோ ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டோன்னே எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல்னால் செத்து கிடந்தவங்க இப்போ உயிர் பெறுறாங்க. கடவுளை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை, உணர்வே இல்லாதவங்க, பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க இப்போ உயிர் பெறுறாங்க, இல்லைங்களா? ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்ற அமெரிக்கன் ப்ரீச்சர் 1700ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் பெரிய ஒரு எழுப்புதலுக்கு பின்னால் அவர் காரணமாக இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது எழுப்புதல் அங்கே உண்டாச்சு. அந்த எழுப்புதலுக்கு பேர் என்னன்னா த கிரேட் அவேக்கனிங். அப்போ எழுப்புதலில் நடக்கிற முதல் காரியம் என்னன்னா ஒரு விழிப்புணர்வு, இல்லையா? அதை நான் சொன்னேன், விழிப்புணர்வு. ரெண்டாவது காரியம் என்னென்னா உயிர்ப்பிக்கப்படுதல். முதல்ல விழிப்புணர்வு, அதாவது விழிச்சிக்கிறாங்க ஜனங்க. ஓஹோ, ஐயோ நான் பாவின்றது இப்போ தான் விளங்குது எனக்கு. நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாம் ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தேன். 5 தலைமுறை கிறிஸ்தவன் நான், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் தேவையில்லை நினச்சிட்டேன். எனக்கு ரொம்ப தேவை, என் பாவம் மன்னிக்கப்படணும், ஆண்டவர்கிட்ட வரணும்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுன்ற ஒரு விழிப்புணர்வு உண்டாது. அதுக்கப்புறம் உயிர்ப்பிக்கப்படுறாங்க, புது ஜீவனை பெறுறாங்க. மூணாவது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேஜ், இப்போ தான் ரொம்ப அது பிரமாதம் தீப்பத்தி எறிகிற மாதிரி எழுது. மூணாவது என்னென்னா அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட காரணம். இப்போ உயிர் பெற்றாங்க இல்லையா, செத்தவங்க உயிரோடு வந்து அப்படி இருக்கும். இப்போ செத்த ஆள் செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டீங்க, அடுத்த நாள் ரோட்டில் நடந்து போய்ட்டு இருந்தாருன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. இந்த ஆளுக்கு ஆண்டவருக்கும் இவருக்கும் எந்த இதுவும் கிடையாது, கனெக்ஷனும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. ஆண்டவரோட இந்த ஆளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி வாழ்ந்த ஆள், ஆண்டவரே இல்லாமல் வாழ்ந்த ஆள் திடீர்னு ஒரே ஆவிக்குரியவர் ஆகிட்டாருன்னா ஊரே நோட் பண்ணோம். அதை நோட் பண்ணி எல்லாம் வந்து என்ன ஆச்சு உமக்குள்ளே அப்படின்னு அவர் கதையை கேட்டு, உனக்கானது எனக்கும் ஆகணியா, எனக்குள்ளேயே ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு ஏற்படணும், எங்கே போனேன், என்ன ஆச்சு, நானும் வரவான்ட்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் சபையில் கூட்டமாக ஜனங்க வர்றாங்க. ஜோயல் ஓஸ்டின் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா எங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பர். ஜான் ஓஸ்டின் பெரிய பிரசங்கியார். அவர் தான் வந்து நம்ம பழைய சர்ச்சை திறந்தார். ஜோயல் ஓஸ்டினும் கூட வந்திருந்தார், கேமராமேனா. அப்போ வெறும் கேமரா வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கல. அப்போ ஜான் ஓஸ்டின் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஒரு கதை சொன்னார். அவர் எப்படி ஒரு பாஸ்டராக இருந்தப்போ ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் வெறுத்து போய் ஒரு மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு செத்த நிலை மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு சில காரணங்களால்.
வெறுத்து போய் வேலையை விட்டு பேசாமல் இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் ஆகிட்டாராம், போய் வேறு வேலை பார்க்கலான்னு. இருந்தாலும் யாராவது சில சபைகளில் ஞாயிற்றுக்கிழமையில் பாஸ்டர் இல்லாத சபைகளில் கூப்பிடுவாங்களாம், வந்து நீங்கள் பிரசங்க, ஏன்னா முன்னே பாஸ்டராக இருந்தார், அதனால் வந்து இவரை கூப்பிடலான்னு கூப்பிடுவாங்களாம். அப்படி போய் சில இடங்களில் பிரசங்கம் பண்ணிட்டுருந்தார். ஒரு இடத்துக்கு ரெகுலராக போக ஆரம்பித்தார். அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை தவிர சும்மா பிரசங்கம் பண்ணுறார், மற்ற வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த தொழிலில் இல்லை அவர். அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர், இவருடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப உயிர் பெற்றவராக இருக்கிறவர் ஒருத்தரை சந்தித்து அதன் மூலமாக ஆண்டவரை பற்றி ரொம்ப அறிஞ்சிக்கிட்டு இவருக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகி அப்புறம் உயிர் பெற்று மாற்றப்பட்டாராம். மாற்றப்பட்ட பிறகு அது அன்றைக்கி ஏதோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையில் பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கமே வேறு மாதிரி இருந்துதான். அங்கே இருந்த அந்த சபையில் இருந்த சில முக்கியமான நாட்கள்லாம் முடிஞ்ச உடனே வந்து, ஜான் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, உனக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு வேணும், அது இதை தேடிட்டு இருக்கிறேன் நான், எனக்கும் வேணும், அது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு அவர் பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்புறம் தான் இவர் போய் வேற ஒரு சபை ஆரம்பித்து அந்த சபை இன்றைக்கி அவ்வளோ பெருசாக வளர்ந்து கிடக்குது. அது மாதிரி உயிர்ப்பிக்கப்படும் போது பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது ஏற்பட்ட அந்த பெரிய மாற்றம் செத்தவன் உயிரோடு வந்த மாதிரி, ஒருத்தன் செத்தவன் உயிரோடு வந்தால் ஊரே வந்துடும் வேடிக்கை பார்க்குறதுக்கு. அது மாதிரி தான் ஜனங்கள் திரண்டு வர ஆரம்பிக்கிறார்கள் சபைகளுக்கு, என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நான் நம்புகிறேன் அந்த மாதிரி இங்கே பல தடவை நடந்துருக்குது, நடந்து கொண்டும் இருக்குது. ஆனால் இன்னும் அதிகமாக நடக்க வேணுன்றது எனது விருப்பம். இன்னும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க அதுக்காக ஜெபம் பண்ணலான்னு? ஒரு பெரிய விழிப்புணர்வு, உயிர்ப்பிப்பு, இதன் மூலமாக அநேகர் கேள்விப்பட்டு இந்த ஜனங்கள் எதை கண்டார்களோ நான் அதையும் அடைய வேணும், இவங்க எதை அடைஞ்சிக்கிட்டாங்களோ அதை நான் அடைய வேணும்னு விரும்பி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு எல்லா திசைகளில் இருந்தும் ஓடி வரணும். வந்து இதை நான் அடைவதற்கு விரும்புகிறேன், இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த அற்புதமான நித்திய ஜீவன் எனக்கு வேணும்னு தேடி வரணும். அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகணும். அதுக்காக நாம் ஜெபிப்போம். இங்கே நடக்கிற ஊழியங்கள், ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பிரசங்கங்கள், வெள்ளிக்கிழமை நடக்கிற இந்த ஜெப கூட்டம் மட்டும் இல்லை, சிறுவர்கள் மத்தியில் அற்புதமான ஊழியம் நடக்குதுங்க. சிறுவர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுறோம். சிறுவர்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. சில பெற்றோரை சிறுவர்கள் தான் பிடிச்சி கூப்பிட்டு வர்றாங்க. நீ கோயிலுக்கு போகலாம் விடமாட்டோம் வான்னு சொல்லி. அந்த மாதிரி சர்ச்சை இது. சிறுவர்கள் இங்கே வந்துட்டாங்க, சிறுவர்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாரையும் சரி பண்ணுவாங்க. அவங்க மத்தியில் பிரமாதமாக ஊழியம் நடக்குது. வாலிபர்கள் பெரிய ஒரு விழிப்புணர்வையும் உயிர்ப்பிப்பையும் பெற்று வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் போனதனோட இந்த யூத் மீட்டிங்கில் வந்தாங்க, பங்கெடுத்தார்கள். அற்புதமான காரியங்கள் நடந்தது. இந்த காரியத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். இதெல்லாம் விழிப்புணர்வின் நேரங்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும், பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேணும். அநேகருடைய உள்ளங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேணும். அநேகர் செத்த நிலையில் இருக்கிறவர்கள் வந்து வாழ்வடைய வேண்டும், பெரிய விதத்தில் மாற்றப்பட வேணும். அதை கண்டு இந்த ஊரே திரண்டு வர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியம் இங்கே நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதை வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற வேணும்னு நாம் எல்லாம் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சபையில் அற்புதமாய் நடக்க வேண்டும். இதுவரை கன்றாத விதத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு, இதுவரை கன்றாத விதத்தில் ஒரு பெரிய உயிர்ப்பிப்பு, அதன் மூலமாக பெரிய ஈர்ப்பு, எல்லா இடத்துல ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறது. இது நடக்க வேணுங்கிறத நாம் ஜெபிப்போம். எல்லாரும் செஞ்சு ஜெபிப்போம். பொதுவாக சபை நடக்கிற ஊழியங்கள், ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற காரியங்கள் எல்லாத்துக்காகவும் ஜெபிப்போம். சிறுவர் ஊழியம் எல்லாத்துக்காகவும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையில் ஒரு பெரிய கர்த்தாவே ஒரு விழிப்புணர்வை அநேகர் மத்தியில் ஏற்படுத்துவீராக. இன்னும் விழிப்புணர்வு பெறாதவர்கள் விழிப்புணர்வு பெறட்டும் கர்த்தாவே. இன்னும் ஏனோதானோ என்று வருகிறவர்கள், பல காரியங்களுக்காக வருகிறவர்கள் கர்த்தாவே விழிப்புணர்வை பெறட்டும். ஆவியானவர்கள் அவளை தட்டி எழுப்பட்டும், அவருடைய உள்ளங்களை ஈர்க்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பிரசங்களை கேட்கிறவர்கள், சிறுவர் ஊழியத்தில் வந்து கர்த்தாவே அதன் மூலமாக பயன்பெறுகிற இந்த சிறு பிள்ளைகள் கூட உயிர்ப்பிக்கப்படட்டும். கர்த்தாவே விழிப்புணர்வு அடையட்டும். இந்த சிறு உள்ளங்கள் உம்மண்டையில் ஈர்க்கப்படட்டும். கர்த்தாவே பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. ஒரு பெரிய எழுப்புதலை நீர் அருளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியை ஊற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பலத்த காரியங்கள் நடப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பலத்த காரியங்கள் நடப்பிக்கப்படட்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் தொடப்படட்டும் கர்த்தாவே. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உம்மை தேடி ஓடி வரட்டும், உம்மை நாடி வரட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஜானத்தன் எட்வர்ட்ஸ் காலத்திலே, ஜார்ஜ் விட்ஃபீல்டு காலத்திலே கர்த்தாவே, அப்படிப்பட்ட காலத்தில் நடந்த பெரிய காரியங்கள் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நடக்கட்டும் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அதே தேவன், நீர் மாறாதவர், நடப்பிக்க வல்லவராயிருக்கிறீர். எங்கள் மத்தியில் நடப்பிப்பீராக, நடப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பேற்பட்ட அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்கள் உம்மிடத்தில் திரும்பட்டும். வாலிபனை உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்று எழுதியிருக்கிறதே, நினைக்கட்டும். அநேகர் தேவனை நினைத்து பார்க்கட்டும். இதுவரை நினைத்து பார்க்காதவர்கள், தேவனை குறித்து கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காதவர்கள், அதை பற்றி கொஞ்சம் கூட சட்டம் பண்ணாதவர்கள், கவனிக்காதவர்கள், அலட்சியமாக இருந்தவர்கள் கர்த்தாவே, அதை குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்வை அடையட்டும். தங்களுடைய தேவைகளை உணரட்டும். உள்ளங்கள் அசைக்கப்படட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கள் அசைக்கப்படட்டும் கர்த்தாவே, உள்ளங்கள் அசைக்கப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. ஜெபம் பண்ணுறீங்களா தினந்தோறும் இதுக்காக? இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு முழு நாளும் ஜெபத்தில் வையுங்க. நடக்கும்போதும் ஜெபியுங்கள். இதுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட வேண்டும். புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த 6 வசனங்களை ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தான் திரும்பவும் இதை சொன்னேன். நான் 7ஆம் வசனத்தை போன வாரம் பார்க்கல, அது தனியாக டீல் பண்ணணும். ஏன்னா அந்த 7ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அது அந்த பேராகிராஃபில் வருது, 2வது பேராகிராஃபில் வருது. இருந்தாலும் அந்த ஒரு வசனத்தை தனியாக டீல் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பெரிய மேட்டர். அங்கே என்ன சொல்லி, கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். எல்லாம் சொல்லுங்கள், கிருபையை எங்களுக்கு காண்பித்து. உடைய கிருபை எங்களுக்கு காண்பித்து. இது ஏன் பெரிய மேட்டர்னு சொல்லி தனியாக டீல் பண்ண விரும்புகிறேன்னா, எங்கெல்லாம் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுகிறதோ சபைகளில், அங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு அங்கே உண்டாகிறது. தேவனுடைய கிருபையை குறித்த ஒரு பெரிய பாராட்டுதல். மனம் இதுவரை இல்லாத விதத்தில் கிருபையை பாராட்டுது, கிருபையை புரிந்து கொள்ளுது. கிருபையை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு அங்கே உண்டாகிறது. தேவனுடைய கிருபையை குறித்த ஒரு பெரிய வெளிச்சம், வெளிப்பாடு, விழிப்புணர்வு அங்கே உண்டாகிறது. ஏன்னா செத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா, செத்த சபைகள், ஒரு மாதிரி ஒன்றுமே உயிரற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று என்னென்னா லிபரல், தியாலஜிக்கல் லிபரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இறையியல் ரீதியில் எதையும் நம்புறதில்லை, பைபிளையே நம்புறதில்லை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள் அது இது எதையும் நம்புறதில்லை. அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஊழியத்துக்குன்னு பயிற்சி வைக்கிற கல்லூரிகள் இன்றைக்கு அப்படி இருக்குது. சில நேரத்தில் சில கல்லூரிகளில் அப்படி ஆயிடுச்சு. அவங்க தான் பாஸ்டர்களை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அங்கே படிச்சுட்டு வந்து தான் கடைசியில் இவங்களும் அந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இருக்கிறத ஒன்றும் நம்ப போது பாருங்கள். ஏன்னா எதையும் பைபிளே நம்புறதில்லை. ஆனால் தியாலஜி படிக்கிறாங்க. தியாலஜி, ஃபிலாசபி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி எல்லாம் படிப்பாங்க. அதில் ஒருத்தட்ட போய் ஒரு மீட்டிங் நடக்கிறத பற்றி நான் அந்த கிரவுண்டு கேட்கறதுக்காக போயிருந்தேன் ஒரு ஊரில். என்ன காஸ்பல் மீட்டிங் வைக்க போகிறேன்னு. என்ன காஸ்பல் பிரசங்கம் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், இயேசுவை பிரசங்கம் பண்ணுவோம். அது சொல்கிறாரு, இயேசு இருந்திருந்தாருன்னா நீங்கள் பண்ணுற காஸ்பலில் பேச மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? ஆஸ்பத்திரி ஆரம்பிப்பார், ஸ்கூல் ஆரம்பிப்பார், காலேஜ் ஆரம்பிப்பார், ஏழைகளுக்கு சோறு போடுவார், சட்ட தண்ணி கொடுப்பார், தையல் ஸ்கூல் வச்சு தருவார், இதெல்லாம் பண்ணுவார். அதுதான் செய்வார் இயேசு இருந்தால். அதுதான் ஊழியம். அவர் அங்கே படிச்சுட்டு வந்திருக்கார், அந்த மாதிரி ஒரு காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்கார் பாருங்கள்.
அப்போ சுவிசேஷம்னு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இதுதான் கிறிஸ்தவ ஊழியன்றதை தீர்மானமாக இருக்கிறாங்க அவங்க. காஸ்பலை பற்றி எந்த ஒரு அறிவும் கிடையாது. அவர் பாஸ்டராக இருக்கார். ஒரு தடவை அந்த கல்லூரியில் நடந்த ஒரு கல்யாணத்தில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கல்லூரிக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. கல்யாணத்தை அங்கே வச்சுருந்தாங்க. நான் தான் பிரசங்கியார். நான் வர்றேன்னு கேள்விப்பட்டு அங்கே இருந்த மாணவர்கள்லாம் வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. எல்லாம் அங்கே இருந்து அவ்வளோ மாணவர்களும் வந்து உள்ளே உட்காந்து நிரப்பிட்டாங்க இடத்த. கல்யாணத்துக்கு வந்த பார்ட்டி உள்ளே உட்கார முடியல, அந்த அளவுக்கு வந்து இவங்க நிரப்பிட்டாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் எழுந்திரிச்சு வெளியே போக சொல்ல வேண்டியதாக போச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு வந்தவங்க உள்ளே உட்காரணுமே. இவங்க அந்த காலேஜில் படிக்கிறவங்க. அப்புறம் போய் எல்லாம் வெளியே நின்றுக்கிட்டாங்க. மைக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே ஸ்பீக்கர்லாம் போட்டாங்க. ஏன்னா நான் வர்றேன்னு சொல்லி அவங்க அவ்வளோ பேர் வந்து உட்காந்துறாங்க. டிவி லைவில் பார்க்குறாங்க இல்லையா, அதனால் நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாணவர்கள் அதை விரும்புகிறாங்க, பைபிளை படிக்கணும்னு விரும்புகிறாங்க. இந்த ஆளுங்க கொடுக்குறது இல்லை, அதை அவங்க வேறு எதையோ கொடுத்துட்ருக்குறாங்க. தண்ணிக்கு அலைஞ்ச ஒரு மிருகம் மாதிரி அப்படியே தண்ணி இருக்கிற கண்டுபிடிச்சோன்னு ஓடி வரும் பாருங்க, அப்படி ஓடி வர்றாங்க. அவ்வளோ வாஞ்சையாக வந்து கேட்க வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாட்டில் இருக்குது. ஒன்று அப்படி அந்த மாதிரி ஒரு எதையும் நம்பாதவர்களாகிடுறாங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, இவங்க வந்து லிபரலிசம் அதில் போயிட்டாங்க, இவங்க வந்து லீகலிசம் அதில் போனவங்க. அவங்க என்னென்னா சட்டத்திட்டங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. இதை ஒரு ரிலிஜன் மாதிரி ஆக்கி இதனுடைய சட்டத்திட்டங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது இல்லை. பைபிள்னாலே ஒரு சட்ட புஸ்தகம் மாதிரி, அவங்களுக்கு ரூல் புக் மாதிரி ரூல் போட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படி ரெண்டு விதமாக போயிட்டாங்க. அந்த ரெண்டு விதமான இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா உயிரே இருக்காது, ஜீவன் இருக்காது, அங்கே எந்த விதமான ஆவிக்குரிய ஒரு எழுச்சி இருக்காது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் போனவங்கள பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்காது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒன்றும் இருக்காது. நாம் என்ன நம்புகிறோம், இந்த சுவிசேஷத்தில் தான் தேவனுடைய வல்லமையே இருக்குது. இயேசு தான் ஆண்டவர், நமக்காக ஜீவனை விட்டு நம்ம ரட்சிக்கும்படியாக வந்து சிலுவையில் மறித்து ஜீவனை விட்டு மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார். இதெல்லாம் நடந்த காரியங்கள். அவர் தன்னிகரற்றவர், அவர் தேவகுமாரன் என்பது முதல்ல நிரூபிச்சிட்டார். வந்து அற்புதங்களை செய்து பல காரியங்களை நடப்பித்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாகவும் அற்புதங்கள் மூலமாகவும் தான் யார் என்பதை நிரூபித்து விட்டு, வெறும் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, தேவனே மாம்சமாக வந்திருக்கிறார்ன்றதை காமிச்சிட்டு அப்புறம் செத்து அப்புறம் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்போ நாம் அவரை ஆண்டவர் என்று நம்புகிறோம், கர்த்தர் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை பிரசங்கிக்கிறோம். அவரை பிரசங்கிக்கும் போது சுவிசேஷம் என்பது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது பாவத்தில் சிக்கி கிடக்கிற மனுஷன்லாம் உள்ளே வந்து பாவத்திலேருந்து விடுதலை பெறுறாங்க, மாறுறாங்க இல்லையா, மாற்றம் ஏற்படுகிறது, விழிப்புணர்வு அடைகிறாங்க, உயிர்ப்பிக்கப்படுறாங்க, மாற்றம் அடைகிறாங்க. மாற்றம் அடையும் போது என்ன ஆகுது, வெளியே இருக்கவங்களும் பார்த்துட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடைபெறுகிறது. இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் வந்து தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளவே இல்லை. தேவனுடைய கிருபை குறித்த ஒரு வெளிப்பாடே இவங்க வந்து பைபிளே ஒரு சட்ட புஸ்தகம் மாதிரி பார்க்குறாங்க. இவர்களை பொறுத்தவரை கிருபைங்கிறது பெரிய ஒரு காரியமே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஏழை எளியவர்களுக்கு உதவணும், அவ்வளோதான் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. வெறும் ஒரு மாம்சீக மனுஷ முயற்சியை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை கிடையாது. கிருபெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து சட்டம்தான் முக்கியம், கிருபெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி போகிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்கள்ட்ட ஒன்றும் நடக்காது, எல்லாம் செத்து கிடக்கும். எங்கே எழுச்சி இருக்குன்னா, தேவனுடைய கிருபையை குறித்து புதிதாக புரிந்து கொண்டு, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது, வெறும் சட்டத்திட்டங்களில் கிறிஸ்டியானிட்டிங்கிறது வெறும் சட்டத்திட்டங்கள் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோங்கிறத புரிந்து கொண்டு, தேவனுடைய கிருபை எப்பேற்பட்டது என்பதை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது.
அந்த புதிய வெளிப்பாடு, அந்த கிருபை எங்களுக்கு காண்பிப்பீர்னு சொல்லிடுது. எங்களுக்கு காண்பித்து, கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? எல்லாம் படிச்சிட்டோம், சட்டங்கிட்டெல்லாம் தெரியும், லாலாம் போதிக்கப்பட்டிருக்குது, எல்லாம் இருக்குது. கிருபையை எங்களுக்கு காண்பிக்கும். உங்களுடைய கிருபைக்குரிய உங்களுடைய கிருபையை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். அந்த கிருபையை புரிந்து கொண்ட உடனே உள்ள மாறுது பாருங்க. நான் இப்படி சொன்ன உடனே சிலர் நினைக்கக்கூடாது, ஓஹோ இவர் அந்த கிருபையை பிரசங்கம் பண்ணுறாரு, அதனால் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்றாரு, பரவாயில்ல ஆண்டவர் மன்னிச்சிருவார், உடனே நீ எப்படி வேணால் ஆட்டம் போட்டுக்கலாம், என்ன தலைதறிக்க வாழ்ந்துக்கலாம், ஏன்னா கிருபை இருக்குது இல்லையா, அதானே சொல்கிறாரு இவருன்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. கிருபை இருக்கிறதுனால என்ன எப்படி வேணா இருந்துக்கன்னு நான் சொல்லலை. அப்படி சொல்கிற ஆள் கிடையாது நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய கிருபையை புரிஞ்சுக்கிட்டா, சிலர் என்ன நினைக்கிறேன், கிருபைன்னா சட்டத்திட்டங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம், ஒன்றுமே வேண்டியது, 10 கற்பனைலாம் தேவையே கிடையாது, அதெல்லாம் பழைய ஏற்பாடு தூக்கி எறி, இப்போ கிருபை அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இல்லையா, புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் 10 கற்பனை திருப்பி திருப்பி போதிக்கப்படுது. இயேசுவே வந்து போதிக்கிறாரு. என்ன வித்தியாசம்? இப்போ இதெல்லாம் வேணான்னு சொல்கிறோமா, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறோமா? கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம், கிருபையை சரியாக புரிஞ்சுக்கிட்டா சட்டத்திட்டங்கள் மாதிரி பார்க்க மாட்டோம் வேத வசனத்தை, அதை தேவனுடைய கற்பனைகளை ஒரு பாரமாக எண்ண மாட்டோம், பாரமாகவும் இருக்காது. அது அவைகளை செய்ய ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அவைகளை செய்யக்கூடிய பலனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதை செய்கிறவராக, மனமோந்து செய்கிறவர்களாக வாழுவோம். இருக்கீங்களா? மனமோந்து செய்கிறவர்களாக வாழுவோம். எதை செஞ்சாலும் மனமோந்து செய்வோம், சந்தோஷமாக அதை செய்வோம். ஏன்னா கிருபை நமக்கு புரிஞ்சிருச்சு. கிருபை புரியலன்னா, ஓ இது ரூலு, இது கரெக்டாக தான் கீழ்ப்படியணும், அப்படி செய்வோம். கிருபை புரிஞ்சிருச்சுன்னா, இல்லை நான் செய்யணும்னு விரும்புகிறேன், செய்யணும்னு என் மனம் நாடுகிறது, என் மனம் விரும்புகிறது, ஆசைப்படுறது, அதனால் நான் செய்கிறேன். அதுதான் அங்கே வித்தியாசம் இல்லைங்களா? ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன், நான் கிருபையே புரியாத இடத்துல ஜனங்களை பல விதத்தில் போட்டு உருட்டி பெரட்டி தான் காசு கொடுக்க வைக்கணும். நீ கொடுக்கலன்னா நீ ஆஸ்பத்திரியில் போயிடுவே, நீ ஜாக்கிரதை, கை ஒடிஞ்சிடும், கால் ஒடிஞ்சிடும், இதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், 10,000 ரூபா செலவழிப்பேன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறது, மிரட்டி இது பண்ணி தான் பண்ணணும். எனக்கு கிருபை புரியல இல்லையே, ரூலை போட்டு சாத்தணும், ரூலை போட்டு சாத்தினா தான் கொண்டாடுவாங்கன்னு. கிருபை புரிஞ்சதுன்னா ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, ஒன்றுமே சொல்லாமல் அவங்க பாட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மனம் எப்படி இருக்குது, நான் கடவுளுடைய கிருபையை பார்த்துட்டேன், அவருடைய அன்பை உணர்ந்துட்டேன், எப்படின்னு பார்த்துட்டேன். ஆகவே எல்லாத்தையும் நான் கடவுளுக்கு கொடுக்க விரும்புகிறேன், கடவுளை கனம் பண்ண விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முதலிடம் கர்த்தருக்கு தான். ஆகவே எவ்வளோ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க உணர்ந்து கொடுப்பாங்க, மனமோந்து கொடுப்பாங்க, சந்தோஷமாக கொடுப்பாங்க. யாரும் மிரட்ட வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா கிருபையை குறித்த ஒரு அது ஒரு உதாரணம் தான். அது இப்படி தான் எல்லாத்துலேயும். சில இடங்கள்லாம் பாருங்கள், சர்ச்சுக்கு வர்றதே மிரட்டினா தான் வருவாங்க. நீ சர்ச்சுக்கு வரலன்னா எப்படி பரலோகம் போவ நீ? ஏசு இன்னைக்கு வந்தால் நீ ஆப்சென்ட், அதனால உன்னை விட்டுருவார், அவ்வளோதான், போக மாட்டேன். ஒரு மிரட்டல். அடுத்த வாரம் ஐயோ சர்ச்சுக்கு போ, ரொம்ப ஆப்சென்ட்டானால் தூக்கிடுவாங்க, நம்மளை ஒழுங்காக போயிடுவோம் அப்படின்னு. இதுதான் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா லீகலிசமில் போயிட்டாங்க இல்லையா. கிருபை எப்படி தெரியுமா? கர்த்தருடைய அன்பை போதிக்கிறோம், அவருடைய கிருபையை போதிக்கிறோம், அவர் எவ்வளவு அற்புதமாக நம்ம நேசித்து எல்லாம் பண்ணியிருக்கிறான்றது சொல்கிறோம், அப்படி அளவற்ற அன்பை குறித்து சொல்கிறோம். அவருடைய கிருபை நமக்கு புரிய ஆரம்பிச்சிருது, அவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாருன்னு. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு காத்துட்டு இருப்பாங்க ஜனங்க. மற்ற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, நான் கோயிலுக்கு போனியா, காலையில் எந்திரிச்சு சட்டையை மாட்டிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, காலையில் சட்டையை மாட்டி உட்காந்துக்கிறாருங்க போகிறதுக்கு ரெடியாக. முன்னெல்லாம் கோயிலுக்கு போனால் இவரை போட்டு இவரை உபத்திரவப்படுத்தினா தான் கிளம்புவார், லேட்டாக கிளம்பி மொல்லமாக வருவார். இப்போ இவர் தான் முதல்ல ஆளாக உட்காந்துட்டு இருக்கிறாரு, எங்களை போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாரு, கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு. அது என்ன கிருபை புரிஞ்சிருச்சு, இப்போ கடவுளுடைய கிருபை விளங்கிருச்சு, கர்த்தருடைய அன்பு விளங்கிருச்சு. இப்போ யாரும் மிரட்ட வேண்டியதில்லை,
அதனால தான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை பார்த்தீங்களா. நாங்கள் அந்த மாதிரிலாம் மறக்காமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க. ஒருத்தர் சொன்னார், என்ன உனக்கு பிழைக்க தெரியாத ஆளியா நீ, இப்போ கதவு கிட்ட நிற்கணும், ஜனங்க போகும்போது கையை குலுக்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து மறக்காமல் வந்துடுங்கன்னு சொன்னீங்கன்னா தானே வருவாங்க. நீ என்னத்தை சொல்ல மாட்டேங்கிற, நீ எல்லாம் உனக்கு பாஸ்டரா அப்படின்னா. ஐயோ, எந்த கதவுல போய் நின்று சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்கணும் நான்? எத்தனை பேர்கிட்ட கை குலுக்கி எப்போ சொல்லி முடிக்கிறது? நான் சொல்கிறது என்னன்னா, பாட்டை பாடிட்டு டாட்டா பை 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 பைன்னு ஜனங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்களா, வெளியே போகணுமா? நாங்கள் இவரும் மொல்லமாக தயங்கி தான் போவாங்க, வெளியே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இதை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அடுத்த வாரம் எப்படா வரேன்னு காத்துட்டு இருந்து திரும்பி வருவாங்க. இருக்கீங்களா? கிருபை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு. தேவனே உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பியும். அது ஒரு ஜெபமா இருக்கணும். கிருபை குறித்த வெளிப்பாடு உண்டாச்சுன்னா ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும். அந்த மாதிரி எழுச்சி தான் இங்கே நடக்குது. இப்போ நீங்கள் ஏன் ஜபத்துக்கு இவ்வளோ பெரிய வந்திருக்கிறீங்க? கிருபை குறித்த ஒரு வெளிப்பாடு. ஜபத்துக்கு வரலன்னா நீ தொலைஞ்ச சொன்னேன் நானே கிடையாது. ஜபம் பண்ணலன்னா நீ கிறிஸ்தவனா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் ஞாயிற்றுக்கிழமை ஜபம் நடக்குது, வந்து கற்றுங்க, பிரயோஜனமாக இருக்கும். இது எப்படி நடக்குதுன்னு அண்ணன் போய் பாருங்கள் யூடியூப்பில். அப்படி தான் வந்தாங்க ஜனங்க. அவங்க அனுபவம் தான் வர்றாங்க. எவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணி வர்றாங்க. ஏன்னா கிருபை, கிருபை மனம் உவந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது. இருக்கிறீங்களா? எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்ம என்னத்துக்காக ஜெபம் பண்ண முடியும்? கர்த்தாவே இப்படி கிருபை எங்களுக்கு காண்பியும். உங்களுக்கு ஏற்கனவே விளங்கியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் விளங்கணும், இன்னும் ஆழமாக விளங்கணும். தேவனுடைய கிருபை இன்னும் நல்லா புரியணும். இன்னும் நல்லா புரிய புரிய இன்னும் நல்லா கர்த்தரை சேவிப்பீங்க. கர்த்தருடைய கட்டளைகள் உங்களுக்கு பாரமாக தெரியாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. சிலர் பாருங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்புறம் அதை விடணும் இதை விடணும், எத்தனையோ விடணும் பிரதர், கஷ்டம், கொஞ்ச நாள் போட்டும் பிரதர், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு. கிருபை புரியலன்னு அர்த்தம். சட்டத்திட்டங்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்காரு அவர். அவருக்கு சொல்லியிருக்காங்க, நீ ஞானஸ்தானம் எடுக்கலாம் செத்தினா மாற்றம் போக மாட்டேன் நீ, அவ்வளோதான். இன்னைக்கு செத்தினா என்ன ஆகிறது? ஞானஸ்தானம் அடுத்த வாரத்துக்குள்ளே எடுத்துரு நீ. அப்படி எடுத்தவங்க சிலர் இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நாங்கள் இங்கே சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் இங்கே சொல்கிறது கிடையாது. கிருபையை புரிஞ்சுக்கணும். கிருபை குறித்த வெளிப்பாடு. எத்தனை பேர் சொல்கிறீங்க கிருபை குறித்து நான் இன்னும் புரியுது, ஆனால் இன்னும் புரிஞ்சுக்கணுங்க, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் விரிவாக புரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் புரிஞ்சு பாருங்கள் எப்படி கர்த்தரை சேவிப்பீங்க. எல்லாத்துலேயும், எல்லா கோயிலுக்கு வர்றதா இருக்கட்டும், கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்படும். கிருபை வந்துருச்சுன்னா, கிருபை குறித்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, அது சும்மா 2 உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. பல உதாரணங்களை சொல்லலாம். எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், கேட்போம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பியும், இன்னும் அதிகமாக உம்முடைய கிருபை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க தாவே. உம்முடைய கிருபையை குறித்த மிகப்பெரிய வெளிப்பாட்டை எங்களுக்கு தருவீராக. இதுவரை நாங்கள் புரிந்து வைத்திருந்தாலும் இன்னும் அதிகமாக உம்முடைய கிருபை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. உம்முடைய கிருபையை குறித்த வெளிச்சம் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய கிருபையில் நாங்கள் வாழுகிறவர்கள், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிருபையினால் வாழுகிறவர்கள். கிருபை எங்களுடைய உயிர் மூச்சு மாதிரி இருக்குது கர்த்தாவே. இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கிருபை பெரியதாக இருக்கிறது, உடைய கிருபை பெரியதாக இருக்கிறது கர்த்தாவே. அளவிடப்பட முடியாதது உடைய கிருபை. இந்த அளவிடப்பட முடியாத கிருபையை புரிந்து கொள்ள அப்பேற்பட்ட மன விஸ்தாரத்தை எங்களுக்கு தருவீராக. அதை குறித்த அறிவை எங்களுக்கு தருவீராக. கிருபை குறித்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. கிருபை அறிந்து கொள்கிற அறிவை தருவீராக. அது எங்களை விடுதலையாக்கட்டும். உம்மை சேவிக்க, உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க, இன்னும் தீவிரமாக உம்மை பின்பற்ற முற்றிலுமாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள இந்த கிருபை குறித்த வெளிச்சம் எங்களுக்கு உதவட்டும் கர்த்தாவே. வெளிச்சம் எங்களுக்கு உதவட்டும், வெளிச்சம் எங்களுக்கு உதவட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை குறித்த வெளிச்சம், தேவ கிருபை எவ்வளவு பெரியது என்பதை குறித்த வெளிச்சம்
அதை குறித்த பாராட்டுகிற மனம், அதில் மகிழுகிற ஒரு மனம் உண்டாகட்டும். அதை பெரிதாக எண்ணுகிற மனம் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெரியது என்பதை எங்கள் மனம் எண்ணி பார்க்கட்டும். உம்முடைய கிருபையினால தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே உம்முடைய கிருபையினால தான் நடக்குது. எங்கள் வாழ்க்கையோ உம்முடைய கிருபையினால தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஓ, உள்ளம் நன்றியால் பொங்கட்டும். உள்ளம் ஆழமாய் மண்டையில் ஈர்க்கப்படட்டும் கர்த்தாவே. அர்ப்பணிக்கப்படட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை குறித்த பெரிய வெளிச்சத்தை, கிருபை குறித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை தொடர்ந்து மக்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இதுக்கு பிறகு வர்றது ரொம்ப விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு காரியம். அது கொஞ்சம் நேரம் எடுத்து அடுத்த வாரம் நான் போதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.